கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அட்டாக் ஆன் டைட்டன்ல நடக்கக்கூடிய நம்ம ரம்லிங்க நம்மளுடைய பென்டனால சமாளிக்க முடியுமா வித்தவுட் ஏலியன்ஸோட? ஸோ இது பென்னுக்கு ஒரு ரொம்பவே டஃப்பான ஒரு மேட்சாக தான் இருக்கும். பென்னு கிட்ட இருக்கக்கூடிய விட்டான ஏலியன்ஸ்லாம் விட்டு வெறும் டாப் ஏலியன்ஸ் மட்டும் கணக்கெடுத்தோம்னா வேபி, கட்டாமிக்ஸ், எக்ஸலரைட், அப்கிரேட், கோஸ்ட் ஃப்ரீக், ஹீட் பிளாஸ்ட்னு இன்னும் பல ஏலியன்ஸ் இருக்குது. பட் இந்த ஏலியன்ஸால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பென்னால் கோர்சல் டைட்டனை தோக்கடிக்கணும்னா முடிஞ்சால் ஏலியன்ஸை மறுபடியும் மாறி 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 ஒரு 1000 டைட்டன் கிட்ட வேணால் அவனால் கொல்ல முடியும். பட் அது பர்மனெண்ட்டாக இருக்காது. ஏன்னா அதனால ரீஜென்ரேஷன் ஆக முடியும். இந்த இடத்துல நம்மளுடைய பென்னுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது எரனோட ஃபவுண்டிங் டைட்டனாக தான் இருக்கும். அது ஒரு சிட்டி சைஸ் மான்ஸ்டர் அண்ட் பேட்ச் கண்ட்ரோலும் அதுக்கு இருக்குது. பென் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்டான ஒரு ஃபைட்டர் தான். ஸோ பட் அவனுக்கு எரன் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஆனால் எரனை கண்டுபிடிச்சானா வேணால் அவனை பார்த்திங்கன்னா அந்த ரம்லிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம லெவியோட பாடியில் பூந்து வேணால் எரனோட இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய எரன் இருக்க இடத்துக்கு போயிட்டு வேணால் ரம்லிங்கை ஸ்டாப் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?